நியூசிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபாரம். சாம்பியன்ஸ் கோப்பையை 3வது முறையாக வென்று அசத்தல். சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு. தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடி 76 ரன்கள் சேர்த்து வெற்றிக்கு அடித்தளம் அமைத்தார். சென்னை மெரினா பெசன்ட் நகரில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய திரையில் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் பல்வேறு நகரங்களில் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். எக்ஸ்பெக்ட் பண்ணதுங்க பிகாஸ் சென்னையை போன்று மும்பை, கொல்கத்தா, போபால் உட்பட நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் மகிழ்ச்சி வெள்ளம். ஜம்மு காஷ்மீரில் பட்டாசுகள் வெடித்து உற்சாகம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோரும் பாராட்டு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் வக்ஃப் மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். மணிப்பூர் பிரச்சினை, அமெரிக்காவின் வரி நெருக்கடி உள்ளிட்ட விவகாரங்களை கிளப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு. நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப திமுக முடிவு. அனைத்து கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து முன்னெடுப்புகளை மேற்கொள்ள எம்பிக்களுக்கு முதல்வர் அறிவுறுத்தல். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதல்வரின் முயற்சிகளுக்கு துணை நின்று குரல் எழுப்ப தீர்மானம். தனிப்பட்ட பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டக்கூடாது. மாவட்ட நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யக்கூடாது என அமைச்சர் பொன்முடி பேச்சு. இருமொழியை கற்றுக் கொடுப்பதால் கல்விக்கு கொடுக்கும் நிதியை மத்திய அரசு குறைப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்தாலும் அதிகரித்தாலும் பாஜகவுக்கு மக்கள் தரும் பரிசு 0 தான். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கோவிச்செழியன் பேச்சு. நாடாளுமன்றத்தில் குழப்பம் விளைவிக்கவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி திருவிழா கோலாகலம். சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் அருள்பாலித்த சண்முகர், வெற்றிவேல் வீரவேல் முழக்கத்துடன் தரிசித்த பக்தர்கள். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருந்து தரிசனம்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 5 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர தெப்ப உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. சீதா லட்சுமணருடன் கோதண்டராமராக தெப்பத்தில் எழுந்தருளிய ஏழுமலையான். மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு. ஆந்திர மாநில தெலுங்கு தேசம் எம்பி காளிச்செட்டி அப்பலநாயுடு அறிவிப்பு. காங்கிரஸில் உள்ள பாஜக ஆதரவாளர்களை எப்போது கட்சியிலிருந்து நீக்குவீர்கள்? ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் கேள்வி. ஜம்மு காஷ்மீரில் இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனுக்கு இலவசமாக நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதா? 25 ஏக்கர் நிலம் இலவசமாக ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் சட்டப்பேரவையில் கேள்வி. அரசு முறை பயணமாக நாளை மொரிஷியஸிற்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு அந்நாட்டு பிரதமரை சந்திக்க இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அறிக்கை. கனடாவின் புதிய பிரதமராகிறார் மார்க் கார்னி. லிபரல் கட்சியின் புதிய தலைவராக கார்னி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி தலைமை அறிவிப்பு. அமெரிக்க வெள்ளை மாளிகை அருகே ஆயுதங்களுடன் வாக்குவாதம். துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறை. சிரியாவில் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத்தின் ஆதரவாளர்களால் அரங்கேறும் வன்முறையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். 2 நாட்களில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். கொரோனா வைரஸ் குறித்த உண்மையை மறைத்ததற்காக சீனாவுக்கு அபராதம். 2400 கோடி அமெரிக்க டாலர் அபராதம் விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இந்து கோயில் மீது அடையாளம் தெரியாதவர்கள் தாக்குதல். மத்திய அரசு கண்டனம். உரிய நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். நியூயார்க்கில் உள்ள லாங் தீவில் பற்றி எரியும் காட்டுத் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரம். கட்டுக்கடங்காத காட்டுத் தீயால் அவசர நிலையை பிரகடனம் செய்து உத்தரவு பிறப்பித்த மாகாண அரசு. வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 8 வயது சிறுமிக்கு நீதி வேண்டி பொதுமக்கள் போராட்டம். தலைநகர் டாக்காவில் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கம். யுக்ரைனின் கர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்குதல். வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதன் காட்சிகளை வெளியிட்ட ரஷ்ய படைகள். காணொலியில் நடைபெற்ற ஈரோடு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்திக்காமல் புறக்கணித்து விட்டதால் மோதல் போக்கு முற்றியது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக அதிமுகவுடன் எந்தவித மனக்கசப்பும் இல்லை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி.
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும் பொருளா இருக்கு. இந்த விவகாரத்துக்கு வந்து நமக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சின்ன மன வருத்தமோ சங்கடங்களோ இது அதை வெளிப்படையா நீங்க சொல்றீங்க. நல்லுறவு தொடருதா அந்த மாதிரி எதுவும் சரிங்களா? பெரிய பெரிய அதிகாரிகள் மனதளவில் சங்கியாக இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். மதுரையில் நல்லிணக்க மாநாடு மற்றும் பேரணிக்கு அனுமதி மறுத்திருக்கும் சூழல் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் விமர்சனம். காவடி எடுத்தால் கந்தனுக்கு கேட்கப் போகிறது, கந்தூரி விழா எடுத்தால் சிக்கந்தருக்கு கேட்கப் போகிறது. திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்க அடையாளம் மாநாட்டில் மதுரை எம்பி வெங்கடேசன் பேச்சு. சென்னை அருகே தேசிய விருது பெற்ற பிரபல திரைப்பட இயக்குனர் ராஜமுருகனின் மனைவிக்கு தொல்லை. அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு. சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் வேடமிட்டு பிக்பாஸ் பிரபலம் விக்ரமன் சுற்றியதாக பரவிய வீடியோ அவதூறு பரப்பு நோக்கில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுவதாக காவல்துறையில் புகார் அளித்த பிறகு விக்ரமன் விளக்கம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி 3வது நாள் திருவிழா. அன்ன வாகனத்தில் முருகன் தெய்வானை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். மயிலாடுதுறை அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவம் எதிரொலி. பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய அனைவரும் கூண்டோடு மாற்றம். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல். 3 பேரை கைது செய்த கியூ பிரிவு காவல்துறையினர். வாகனங்கள் பறிமுதல். தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோயில்களில் குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திண்டுக்கல் அருகே குரங்கை சுட்டுக் கொன்று சமைத்து சாப்பிட்ட நபர் கைது. குரங்கு தோல், நாட்டு துப்பாக்கி, வெடிமருந்துகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர். லவ் ஜிகாத்துக்கு எதிரான சட்டத்தின் தேவை அதிகரித்துள்ளது. பாஜகவைச் சேர்ந்த மகாராஷ்டிர மாநில முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்ட மகளிர் தின விழா. பரிசீலிக்கப்பட்ட புடவைகளை வாங்குவதற்காக முண்டியடித்த பெண்கள், கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறிய நிர்வாகிகள். உத்தரப்பிரதேசத்தில் நடுரோட்டில் வைத்து பத்திரிகையாளர் சுட்டுக் கொலை. கொலையாளிகளை தேடும் பணிக்காக 4 தனிப்படைகளை அமைத்து காவல்துறை உத்தரவு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மருத்துவமனையில் அனுமதி. நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்ட தங்கரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல். கல்வி கற்பதை நிறுத்த மனைவியை கணவன் வற்புறுத்துவது மன ரீதியிலான துன்புறுத்தும் செயல். முகாந்திரமாக எடுத்துக்கொண்டு விவாகரத்து கூட பெற முடியும் என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் கருத்து. ஸ்டார்லிங் இணையத்தை ஆஃப் செய்தால் யுக்ரைனின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பும் சரிந்துவிடும். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஸ்டார்லிங் நிறுவனர் எலான் மஸ்க் எச்சரிக்கை.
அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் அங்கம் வகிப்பதே சொத்து மதிப்பு சரிவுக்கு காரணம் என நிபுணர்கள் கணிப்பு. ஆஸ்திரேலியாவின் லிம்சோர் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். ஆல்ஃபிரட் சூறாவளியால் பெய்த கனமழையே காரணம். சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் நாயகன் விருதை வென்றார் நியூசிலாந்தின் ஆல்ரவுண்டர் ரச்சின் ரவீந்திரா. பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் அசத்தியதற்காக பெருமை. மகாராஷ்டிராவில் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண் பயணி. மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்ற பெண்ணை காப்பாற்றிய ரயில்வே காவலர். உளுந்தூர்பேட்டையில் முட்டைகளை ஏற்றி வந்த லாரி சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதம். ஓட்டுநர் படுகாயம். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் மாசி மாத பொங்கல் விழா. பால் குடம் எடுத்தும் தீச்சட்டிகளை ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் லவ் ஜிகாத்துக்கு எதிராக தனிநபர் மசோதா தாக்கல். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களில் இருந்து மக்களை திசை திருப்பும் பாஜக அரசின் முயற்சி என விமர்சனம். சென்னையில் 13 மீனவ கிராமங்கள் பங்கேற்ற மாபெரும் படகு போட்டி. வெற்றி பெற்ற கொட்டிவாக்கம் ஈஞ்சம்பாக்கம் மீனவர்களுக்கு படகுகளை பரிசளித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை குன்றத்தூரை அடுத்த கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் வெள்ளோட்டம். 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தேரை உருவாக்கியுள்ள அறநிலையத்துறை. நாகையைச் சேர்ந்த இளைஞருக்கு இந்தோனேஷியாவைச் சேர்ந்த பெண்ணுடன் கோலாகலமாக நடைபெற்ற திருமணம். இரு தரப்பிலும் உறவினர்கள் நண்பர்கள் பங்கேற்று வாழ்த்து. கன்னியாகுமரியில் பின்பக்க கதவு உடைந்து தொங்கியபடியே சென்ற அரசு பேருந்தால் அச்சம். பேருந்தை சரி செய்வதற்காக பணிமனைக்கு எடுத்துச் சென்றதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் விளக்கம்.